நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்கு வருவோம். ஒரு ஊரில் வந்து ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்குது. அந்த பாழடைஞ்ச வீட்டில் வந்து ஆயிரக்கணக்கான எலிங்க வசிச்சுட்டு வந்தது. அந்த எலிங்களுக்கு வந்து ஒரு ராஜா, ஒரு மந்திரி இப்படி இருந்தாங்க. இப்படியே இருக்கும்போது திடீர்னு எலிங்கெல்லாம் காணாமல் போச்சு. உடனே ராஜா அரசர் எலிங்கெல்லாம் திடீர்னு காணாமல் போகுது, என்ன பாதுகாப்பு ஏற்பாடு சரியில்லை அப்படின்ட்டு இருந்தோன்னே எல்லாரும் கடைசியில் பார்த்தா பாதுகாப்பு எலிங்களையும் பிடிச்சிட்டு போகுது. உடனே என்ன இது காரணம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தேன். அப்போ வந்து ஒரு பூனை வந்து இவங்க வந்து எலிங்களை வந்து பிடிச்சி சாப்பிட்றத பார்த்தேன். உடனே என்ன யோசனை பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பூனை கூடி நம்ம இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? பூனை வந்து நைஸாக வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு போயிடுது, அது வந்து சவுண்டு கொடுத்து வந்ததுன்னா நம்மளாம் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. உடனே ஒரு இதில் வந்து யார் போய் நீங்கள் வந்து அந்த பூனைக்கு மணி கட்டுறீங்களோ உங்களுக்கு வந்து இலவசமாக உணவெல்லாம் வழங்கணும் அப்படின்னு ராஜா இருக்கிட்டேன். உடனே அதில் ஒரே ஒரு எலி மட்டும் தைரியத்தை வரவழைச்சிட்டு எப்படியா அந்த பூனைக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நம்ம அது கழுத்தில் வந்து மணி கட்டிடணும் அப்படின்ட்டு. உடனே இந்த எலி உடனே அந்த பூனையை பார்த்து, இவ்வளோ ஒரு பராபரமசாலியாக இருக்கீங்க, இவ்வளோ ஒரு வீரனாக இருக்கீங்க, நீ உங்களுக்கு போய் இப்படி வந்து பதுங்கி இந்த சின்ன சின்ன எலியில் பிடிக்கணுமா? உங்களுக்கு இதே உங்கள் கழுத்தை பாருங்கள், நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் ராஜாவாக தகுதி படைச்சவங்க. அதனால் உங்கள் கழுத்தில் வந்து ஒரு அழகான மணி கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பூனை வந்து இது டெய்லி வந்து தொடர்ந்து இதேமாரி சொன்னோன்னா அந்த பூனைக்கு வந்து மதி கெட்டு போச்சு. ஆஹா, இது சொல்கிறதுலேயும் ஒரு வகை உண்மையாக இருக்கும் போல அப்படின்ட்டு. உடனே சரி, எனக்கு நீங்கள் மணி எங்கே கிடைக்கும் அப்படின்னு, நாளைக்கு வாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மணி எடுத்து வந்து தரோம் அப்படின்னு. உடனே இந்த வெளியே போய் அந்த அவங்க ராஜா இந்த மாதிரி அந்த பூனைக்கு வந்து நான் மூல செலவு பண்ணிட்டேன். அது வந்து சரி நாளைக்கு வாங்க மணிக்கு. உடனே அதால் அவுக்க முடியாத அளவுக்கு நல்லா ஒரு சங்கிலியை எடுத்து நல்லா அது கழுத்தில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த பூனை இப்போ எப்படி இருக்குது? இப்போ தான் நீங்கள் மகாராஜா மாதிரி இருக்கீங்க. சரி, அன்றைக்கி ஒரு எலியை பிடிச்சிட்டு அடுத்த நாள் வந்தால் எலி பூனை விதிக்கும்போது டங்குன்னு மணி அடிச்சுட்டு பாருங்க. உடனே எல்லா எலியும் இதுக்கு உணவே கிடைக்காம உடனே இனிமேட்லேருந்து எப்படி வாழ்றதுன்னா அது பசிலேயே கிடந்து இறந்து போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே யாரும் வஞ்சகமாக புகழ்ந்தாங்கன்னா அதில் வந்து மயங்கக்கூடாது. அதான் இந்த கதையோட நன்றி.